ஓட்டு வங்கி அரசியலுக்காக குறிப்பிட்ட சமுதாய மக்களை தாஜா செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை திமுக அரசு பறித்துள்ளது என லோக்சபாவில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசினார். மதவாத சக்திகள் தமிழகத்தில் அமைதியை குலைக்க திட்டமிடுவதாக திமுக எம்பி டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். நூற்றாண்டுகளாக தீபம் ஏற்றிய இடத்தில் இந்த ஆண்டும் இந்து அறநிலையத்துறை தீபம் ஏற்றியதாக கூறினார். வாரிசு அரசியலை மட்டும் முன்னிறுத்தி மதுரையை வதைத்த நீங்கள் வளர்ச்சி அரசியலை பற்றி வாய் திறக்கவே அருகதையற்றவர் என தமிழக பாஜக காட்டமாக தெரிவித்துள்ளது. மதங்களின் அடிப்படை மனிதம் போற்றுவது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் ஊறு விளைவிக்கும் எந்த புதிய செயல் திட்டங்களுக்கும் நாம் பலியாகிவிடக் கூடாது என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடம் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்.